வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனரும் தலைவருமாகிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நடத்த இருக்கும். டாக்டர் வணக்கம். வணக்கம். கடந்த உரை இதே நம்ம இமயம் நேர்முகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் கன்விக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு குன்ஹா அவர்கள் தீர்ப்பு குறித்தும் அது குறித்து தமிழகத்தில் நடந்த சம்பவம் குறித்து நேர்முகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க நம்ம நிகழ்ச்சியில். இப்போ அவர் நிரபராதி அப்படின்னு குமாரசாமி அவர்களுடைய தீர்ப்பு வெளிவந்திருக்கு. அந்த சூழலில் உங்களை சந்திக்கிறோம். குன்ஹா தீர்ப்புக்கும் குமாரசாமி தீர்ப்பையும் இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒன்று ஆராய்ந்து நிரூபிக்கப்பட்ட தீர்ப்பு அது. இப்பொழுது குமாரசாமியால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அல்லது நிரபராதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்ட நிரபராதி அல்ல. அண்மை காலத்தில் உலகளவில் குமாரசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் காரணமாக ஜெயலலிதா விடுதலை பெற்றதை கண்டித்து எழுந்திருக்கக்கூடிய கண்டன குரல்களுக்கு ஒப்பாக வேறு எந்த பிரச்சனை குறித்தும் இதுபோன்று அதிருப்திகள் கண்டன குரல்கள் எழுந்த எந்த நிகழ்ச்சியும் சொல்ல முடியாது. எனவே அன்று குற்றவாளி என்று நிரபராதி என்று நிச்சயமாக அவர் வேண்டுமென்றால் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நல்லவர்கள், நாட்டு மக்கள், நடுநிலையாளர்கள் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் இல்லை. இப்போ குன்ஹா தீர்ப்பு கொடுத்தப்ப நீங்களே நம்ம நேர்முக நிகழ்ச்சியில் சொன்னீங்க, ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ஒரு நீதிபதியை இப்படிலாம் விமர்சிக்கலாமா, இப்படி கேட்கலாமா? நீங்கள் இப்போ குமாரசாமி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்களை போன்றவர்கள் அதை விமர்சிக்கிறீங்களா? இதை எப்படி பார்க்குறது? ரெண்டும் ஒன்று தானே. இந்த கோர்ட்டு கொடுக்குறாங்க, அதை அவங்க மேல்முறையீடு பண்ணி அவங்க விசாரித்து கொடுக்குறாங்க. இது ஜனநாயகத்தில் இருக்கிற உரிமை தானே. அதாவது ஒரு தீர்ப்பு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டதுங்கிறது தான் முதல்ல முக்கியமாக எல்லாமே கருதுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் 1991 முதல் 96 வரையிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தனது மாத சம்பளத்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை. 1991க்கு முன்பு ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் அவர் வேறு எந்த தொழிலும் செய்யவில்லை. 1960-64 திரைப்படத்துறைக்கு வந்தார். 70-72 எழுதிய அவர் மோரார்லெஸ் அவர் திரைப்படத்துறையில் மெல்ல மெல்ல விலகி சென்று விட்டார். 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் யாருக்கும் தெரியாது. எனவே ஒரு அரசனுடைய சட்ட விதிகளின்படி, மத்தியமான அரசு சட்ட விதிகளின்படி அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு சட்ட ரீதியாக பெறக்கூடிய அந்த வருமானத்திற்கு அதிகமாக எத்தனை ரூபாய் இருந்தாலும் அது சட்டவிரோதமானது என்று கணக்கிட்டு அதற்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய விதிமுறைகள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1989 91 வரையிலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது 90 அகில இந்திய அளவில் பிரதமராக விபி சிங் அவர்கள் இருந்தார். 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்று கலைஞருடைய பிறந்த நாள் விழா கலைவாணர் அரங்கத்திலே கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நான் மேடையிலே இருந்தவன் என்ற காரணத்தினாலே நடந்தது என்ன என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நள்ளிரவு 12 மணி இருக்கும். அடுத்த நாள் 3ஆம் தேதி, ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். விபி சிங் அவர்கள் மேடையில் பேச வருகிறார். கலைஞர், அதுக்கு பிறகு விபி சிங் முக்கியமான தலைவர் வந்திருக்கிறார்கள். நானும் அந்த 2வது ரோவில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், கலைஞர் பிறந்த நாளுக்கு உண்டியில் வச்சு வசூல் பண்ணுவார். அப்போது இவர் சாதாரணமாக இருக்கிற போது செய்கிற மாதிரியே அதே மாதிரி முதலமைச்சராக இருக்கிற போதும் அந்த உண்டியில் வைக்கப்பட்டிருந்தது. விபி சிங் அவர்கள் சால்வெடி தொட்டு பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் என்றால், ரொம்ப முக்கியமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் கலைஞர் அவர்களை பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டேன். அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து கூற வரக்கூடிய தொண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய உண்டியில் ஏராளமான நிதியை கூட்டுகிறீர்கள். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அது வேண்டுமென்றால் அவருக்கோ அது கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த உண்டியில் கட்சிக்கும் போக முடியாது, அவருக்கும் செல்ல முடியாது.
இது அரசனுடைய கஜானாவுக்கு தான் செல்ல வேண்டும், இதுதான் சட்டத்தினுடைய விதி என்பதை அவர்கள் விபி சிங் அந்த பிரதமர் பதிவு செய்கிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு? 1989. அப்போ அவர் ராஜீவ் காந்தியினுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர். ஸோ அவர் இன்னைக்கு இது போல வழக்கு வரும் என்று தெரிந்து சொன்ன விஷயங்கள் கிடையாது. அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களோட பரிசாக ஒன்றை கொடுத்தாலும் கூட அது 1 ரூபாயோ லட்சம் ரூபாயோ அதுக்கு மதிப்பீடு எல்லாம் கிடையாது. அதனுடைய மதிப்பு சைபர் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். மதிப்பிட முடியாத ஒன்றை கொடுக்கிறார்கள் என்று வச்சுக்கோங்க. ஒரு பூங்கத்தை கொடுத்தாலும் கூட பூங்கத்தை வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது. ஒரு மரபமையை கொடுத்தாலும் கூட வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது. அதான் சட்ட விதிமுறை. அந்த அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் மாதம் ஒன்றுக்கு 1 ரூபாய் மட்டுமே சம்பளம் பெற்றுக்கொண்டு 66 கோடி ரூபாயை அன்று தன்னுடைய வருமானத்திற்கு மிதமிஞ்சிய அளவில் சேர்த்தார் என்பதுதான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கு ஆதாரமாக 1, 2 அல்ல, எண்ணற்ற ஆதாரங்கள், அத்தனையுமே எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள், அத்தனையுமே செக்குகள், நில ஆவணங்கள், வீடுகள், கட்டிடங்கள், மனைகள் என அனைத்தையுமே அவர் தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அத்தனை ஆவணங்களையும் திரட்டி அந்த ஆவணத்தினுடைய அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு என்பது எல்லோருக்கும் எப்படி தெரியுது? அப்போ ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ், 3000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் தஞ்சாவூர் பகுதியில், 1000 ஏக்கர் செங்கல்பட்டில், 2000 ஏக்கர் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில். அப்ப இதையெல்லாம் எப்படி மறைக்க முடியும்? எனவே இப்படி ஆதாரங்களோடு சமர்ப்பிக்கப்பட்ட அத்தனையுமே முழுமையாக ஆராய்ந்து குன்கா அவர்கள் சரி, தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த புகார், கொடுத்த குற்றப்பத்திரிகை முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருக்கிறது. 94, 95 சுதாகரோட திருமணத்தை நடத்துறாங்க. அன்றைய பத்திரிகைகள், அன்றைய டிவிக்களை இன்னைக்கு போட்டு பார்த்தா தெரியும். அப்பொழுது கணக்கப்படியே 100 கோடி ரூபாய் செலவழித்ததாகத்தான் அன்றைய செய்திகள் எல்லாம் வந்தது. ஆனால் இருந்தாலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை மிக குறைவாக கணக்கிட்டு 6 கோடி ரூபாய் என்று கணக்கிட்டிருக்கிறார். ஸோ எல்லாமே முடிந்த அளவுக்கு குறைத்து போட்டு 66 கோடி ரூபாய். ஆனால் இந்த 66 கோடி ரூபாயுடைய இன்றைய மதிப்பு குறைந்தது 60,000 கோடியாக இருக்க முடியும் என்று சொன்னால் 60,000 கோடி இருக்கணும் குறைஞ்சது என்று சொன்னால், அன்னைக்கு ஒரு பங்களா 1 கோடி ரூபாய் என்று சொன்னால் இன்னைக்கு அது 50 கோடி ரூபாயாவது இருக்கணும். ஏன்னா ஒரு பங்களா அப்படிங்கிறது 50, 10 கிரவுண்டு, 20 கிரவுண்டு, 25 கிரவுண்டில் இருக்கக்கூடிய பங்களா. மகாபலி ரோட்டில் 1 ஏக்கரா, 1.5 ஏக்கரா, 2 ஏக்கரா ஒரு பங்களா. வெறும் வீடு மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சென்ட் ஒரு கிரவுண்டுடைய விலை அங்கே போய் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மினிமம் 2.5 கோடி, 3 கோடி, 4 கோடி. அப்படி என்று சொன்னால் 50 கிரவுண்ட்னா எத்தனை கோடி வரும்னு பார்த்துக்குங்க. அப்போ சாதாரணமாக 150 கோடி ஆகி போயிருது. அன்னைக்கு 1 கோடிக்கு வாங்கினா 150 கோடி ஆகுது. ஸோ இப்படியே 6000 ஏக்கர் கணக்கிட்டால் எவ்வளோ வரும்னு பாருங்க. ஸோ இதையெல்லாம் ஆராய்ந்து தான் குன்கா அவர்கள் எவிடன்ஸோட கொடுக்கப்பட்டதை முழுமையாக ஆராய்ந்து ஒரு சிலவற்றில் கூடுதலாக இருக்கிறது, எனவே அதை தள்ளுபடி செய்கிறேன், எனவே 66 கோடி இல்லை, ஒரு 2 கோடி 4 கோடிக்கு வரும், 56-9 கோடி ரூபாய்க்கு கணக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று அவர் தீர்க்கமாக எந்த விதமான பயாஸ் இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். ஆனால் இப்போ கொடுத்துக்கிறது எப்படி இருக்கு? முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி? ஜெயலலிதாவை விடுதலை செய்வதுங்கிறது தீர்ப்பு முதல்ல எழுதி வச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஆன்சர்லேருந்து இது கொஸ்டின் போகிறாங்க. 18 ஆண்டு காலமாக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் ஆதாரம் இருக்கிறது, இவர் திட்டமிட்டே இந்த வழக்கை இழுத்தடிக்கிறார் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீது குற்றம் சுமத்தி இந்த வழக்கை நீங்கள் நீதிமன்றத்திலே சந்தியுங்கள் என்று எச்சரித்து அனுப்பி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது எல்லாம் கம்ப்ளீட்டா முழுமையாக மறைத்துவிட்டு குமாரசாமி அவர்கள் சுதாகருடைய திருமணத்திற்கு ஜெயலலிதா தரப்பிலிருந்து செலவழிக்கவில்லை என்று அவரா அதிமுக சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுட்டு, நமது எம்ஜிஆருக்கு 15 கோடி ரூபா சந்தா வந்தது அப்படின்னு அதிமுக சொன்னதை அப்படியே ஏற்றுட்டு, கம்பெனிகள் 30க்கு 33க்கு மேற்பட்ட கம்பெனிகள் ஒரே வீட்டு அட்ரஸ், போயஸ் கார்டன் அட்ரஸ்ல சசிகலா, சுதாகரன், இளவரசி 3 பேரையும் டைரக்டரா மாத்தி போடப்பட்டு உருவாக்கப்பட்ட செயற்கையான கம்பெனிகள். இந்த கம்பெனிகள் வாங்கப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் கம்ப்ளீட்டா முழுமையை தள்ளுபடி பண்ணுங்க, கம்பெனி வேற ஜெயலலிதா வேறன்னு சொல்லி தள்ளுபடி, அதை தள்ளுபடி பண்ணிட்டு கடைசியாக ஒரு கணக்கு போட்டாங்க.
லோன் வாங்குது இந்தியன் பேங்க் பல மற்ற வங்கிகள் தனியார் வங்கிகள் எல்லாம் வாங்குனதுல கணக்கு போட்டு 24 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க. அந்த கடனை வந்து வருமானத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு அந்த கணக்கிலேயே மிகப்பெரிய தப்பிழைச்சாங்க. என்னது 1,50,00,000 15 கோடி என்று 13.5 கோடியை தவறுதலாக கணக்கிட்டு அப்புறம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க. எப்படி வராங்க? 10% குறைவாக இவருடைய வருமானம் இருக்கிறது, எனவே தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வழக்கினுடைய யதார்த்தமான தன்மைகள் எதுவுமே ஒரு நீதி பரிபாலன முறைகளுக்கு உட்பட்டதாக இல்லை. நீதித்துறையினுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளுமே அவர் வந்து குன்கா செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு 2 வாரத்துக்குள்ளாக உச்சநீதிமன்றத்தில் ஒரே வரியில் அவருக்கு வந்து பெயில் கொடுத்தது. முழுமையாக 2 மாத காலத்துக்குள்ளாக அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லாம் தேதி குறிப்பிட்டே எல்லா காரியங்களும் நடந்தது. எல்லாமே முழுக்க மிகப்பெரிய சந்தேகம் நடந்திருக்கு. இதுல வந்து முழுக்க திட்டமிட்டு நடந்திருக்கு. நீங்க இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரைய முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்களுடைய அந்த கோட சொன்னீங்க, இந்த பணம்ங்கிறது எப்படிங்கிறது. எஸ், அந்த கேஸுக்கு முன்னாடியே அவர் ஒரு கோட் பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆனா இந்நாள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பரிபூர்ண வாழ்த்துக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்மளுடைய இந்நாள் பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? முன்னாள் பிரதமர் டு இந்நாள் பிரதமர் இந்த விஷயத்தை பாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த ஓராண்டினுடைய சாதனையாக பிஜேபி எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகவில்லை என்ற பெருமையை பிஜேபியினர் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமைக்கு இழுக்கு தேடக்கூடிய வகையில் தான் அவருடைய செயல் இதில் இருந்திருக்கிறது. திட்டமிட்டு 1 மாதம், அதாவது முதலிலே இந்த வழக்கினுடைய வருகின்ற பொழுது 1 மாத காலம் அமைதியாக இருந்தார்கள். தீர்ப்பு வருகின்ற பொழுது திடீரென்று ஆன்டி ஜெயலலிதா ஆனால் அனைத்து மந்திரிகள் எடுத்தாங்க. உடனடியே தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் வந்து 30க்கும் மேற்பட்ட மந்திரிகள் முகாமிடுவதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ இவங்க நடவடிக்கைகள் எதுவுமே பார்த்தீங்க குன்கா தீர்ப்புக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க பிஜேபி அரசு. இல்ல அப்ப ஜெயலலிதா இவங்க தீர்ப்புக்கு ஆதரவாக இருந்தார்களா எதிர்ப்பாக இருந்தார்களா அப்படிங்கறதல்ல. இவ்வளவு பெரிய தவறான தீர்ப்பை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு பின்பலமாக இல்லாமல் நிச்சயமாக எந்த நீதிமன்றமும் தவறளித்திருக்க முடியாது. வாழ்த்து மட்டும் இல்ல, பின்னணியில் மோடி இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சாதாரண ஒரு தனி நீதிபதி இவ்வளவு பெரிய தவறை செய்து விட முடியாது. அந்த துணிவு வராது. இன்னும் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. நீதித்துறை அரசியல் கலப்பில்லாதது, ஊழலுக்கு அப்பாற்பட்டது. அங்கே எந்த விதமான அரசியலும் தலையீடு எளிதாக செல்ல முடியாது என்ற பெருமையை கடந்த 50-60 ஆண்டு காலமாக வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது குமாரசாமியினுடைய தீர்ப்பின் காரணமாக கர்நாடக மக்களுக்கும் கர்நாடகத்துக்கும் கர்நாடக நீதித்துறைக்குமே ஒரு மிகப்பெரிய அவமானத்தை நீதிபதி குமாரசாமி சேர்த்திருக்கிறார். கண்டிப்பாக. அப்போ பின்னாடி எனவே இதை வந்து குமாரசாமியாக நான் தீர்ப்பு எழுதினார் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டேன். குமாரசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தம், மிகப்பெரிய நிர்பந்தம், மிக உயர்ந்த இடத்துல இருந்து கொடுக்கப்படாமல் அவர் இந்த தவறை செய்யவில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பா பின்னாடி வேறு சில சக்திகளும் இருந்து இயக்கி இருக்காங்க. எஸ், கண்டிப்பா. நடுவர் அரசின் பங்கு கூட இருக்கலாம். இன்னும் கூட சொல்லலாம், அவரே தீர்ப்பை எழுதினாரா என்பது கூட கேள்விக்கு. அவர் எழுதினதை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்கிறீங்களா நீங்க? நம்ம பல இடங்களை கேள்விப்பட்டிருப்போம். இந்த +2 தேர்வு, 10th தேர்வு, அதுபோக வந்து இந்த பணிகளுக்காக வில்லேஜ் ஆபீசர்ஸ் குரூப் 1 குரூப் 2ல ஆள் மாறாட்டம் அப்படின்னு இவங்க பேர்ல அவங்க போய் எழுதணும். குமாரசாமி பேர் இருந்திருக்கு, தீர்ப்பு குமாரசாமி தானா எழுதினாரா அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியாது. என்று சொன்னால் இவ்வளவு பெரிய தவற பண்ண முடியாது. ஒரு ஹைகோர்ட் நீதிபதி தன்னுடைய வெர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இருக்கக்கூடியவர், 60 வயசை நிரம்பி இருக்கக்கூடியவர், 1.5 crore 1.5 கோடிக்கும் 15 கோடிக்கும் வித்தியாசத்தை ஏமா கூடுதல் கழித்தல் போட முடியுமா? அப்போ யாரோ அவசர கோலத்தில் இந்த தீர்ப்பு வருவதற்கு 1 நாள் 2 நாளுக்கு முன்பாக இந்த பேப்பர் எடுத்துட்டு இன்னொரு பேப்பரை இப்படித்தானே பண்றாங்க. பரீட்சையில வந்து தவறு பண்றவங்க வெளியிருந்து எழுதி கொடுத்து இதை கொண்டு சொருகடா அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த பேப்பரை வந்து வெளியிருந்து எழுதி கணக்கு போட்டு நீங்க அந்த பேப்பர் எடுத்துருங்க, இந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்தை போடுங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தால் ஒழிய இந்த தவறு நடந்த வாய்ப்பே இல்லை.
இன்னொரு விஷயம் நீங்கள் சமீபத்தில் சொன்னது தான். இப்போ வந்து இந்த இடைத்தேர்தலில் இவங்க அதிமுக பொதுச் செயலாளர் நிற்கிறது குறித்து நீங்கள் சொன்னீங்க, இடைத்தேர்தலே அவங்க நிற்கக்கூடாது, ஏன்னா தீர்ப்பே சர்ச்சைக்குரியதாக இருக்கும்போது நிற்கக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க. ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஒரு ஜனநாயக அடிப்படையில் இப்போ அவங்க அதன் மீது விமர்சனங்கள் இருக்கலாம், கட்சிகளுக்கு உங்களை போன்றவர்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இடைத்தேர்தல் அடுத்து வர ஸ்டெப்பில் அவங்க நிற்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் மேல்முறையீடு இந்த மாதிரி போகலாம். இடைத்தேர்தலே நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில். இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? முடியல, கரப்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இடைத்தேர்தலே அவங்க நிற்கக்கூடாதுங்க. அதாவது இது வந்து ஒரு மோசடி செய்து பெறப்பட்ட தீர்ப்பு. இது வேற எந்த நாட்டிலும் இருந்தால் இந்த மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கும். தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. சோற்று பிண்டங்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாட்டில் ஒரு எழுச்சியும் கிடையாது. எகிப்தோ சிரியாவோ லிபியாவோ இருந்திருந்தால், பாகிஸ்தானா இருந்திருந்தால் இந்நேரம் நடந்திருக்கிறது வேற. ஆனால் இந்த நாட்டில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இப்பொழுது இருக்கிறார்கள். சாதாரணமாக தவறு கிடையாது. இது வந்து நாளை இதே குமாரசாமியினுடைய தீர்ப்பை, இந்த தவறை கணக்கு காட்டி கீழ நீதிமன்றம் அனைத்து நீதிமன்றங்களுமே இதே ஜட்ஜ்மெண்டின் படி தீர்ப்பு அளிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? ஒரு 10 லட்ச ரூபா ஒரு பேங்க்ல வாங்குறான், நான் 10 லட்ச ரூபா பேங்க்ல வாங்கலன்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறாங்க. ஆமா ஆமா வாங்கலன்னு சொல்லி தீர்ப்பு அளிக்கலாமா? இல்ல 10 லட்சம் இல்லாத 1 லட்சம் தான் கணக்கு போட்டு வாங்குறது சொல்லி தீர்ப்பு அளிக்கலாமா? அப்ப எப்படி தீர்ப்பு வேண்டும் என்றால் எழுதலாம்னு ஆயிடுச்சுல்ல. நீதிபதிகள் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் எழுதலாமா? எப்படி வேண்டாலும் தீர்ப்பு கொடுக்கலாமா? அதுக்கு தான் நீதிமன்றங்களா? அப்ப இவங்களை செக் பண்றதுக்கு எதுவுமே கிடையாதா? அப்படி எல்லாம் கிடையாது. ஜனநாயக நாட்டில் நீதிபதி தலைமை நீதிபதி கூட தண்டிக்கப்பட வேண்டும். இல்ல இப்ப இந்த இடைத்தேர்தல் அதனால வந்து இங்க பாருங்க, இது வந்து தவறானது. நீதிமன்றங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இல்லை என்று சொன்னால் நீதிமன்றங்களே தகர்க்கக்கூடிய அளவுக்கு வந்தப்பே அந்த விமர்சனம், இந்த புனிதம் வந்து உடைஞ்சிருச்சு. நீதிமன்றம் குறித்த புனிதம் எல்லாம் உடைஞ்சிருச்சு. குன்கா தீர்ப்பு வந்தப்பே கடுமையான விமர்சனம் வந்துருச்சு. ஆமா, அப்ப என்ன வச்ச மோசம் வச்சாங்கல்ல. அதனால இப்ப இந்த தீர்ப்பு இது இந்திய மக்களுடைய ஒரு ஆன்மாவை சோதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா இந்த கடைசியா மக்களுக்கு வந்து நீதி, அதாவது காவல்துறை தவறிழைக்கலாம், அரசு நிர்வாகம் தவறிழைக்கலாம், அரசியல் கட்சி ஆளுங்கட்சி தவறிழைக்கலாம், இவர்களெல்லாம் தவறிழைக்க கடமைப்பட்டவர்கள், தவறிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளவர்கள். கடைசியாக ஒரு மனுஷன் எங்கே போவான்? தனக்கு ஒரு தீர்வு வேணுங்கிற போது நீதிமன்றங்களை தான் நாட முடியும். நீதிமன்றங்கள் நாடுகின்ற பொழுது அங்கே தான் வந்து தனக்கு ஒரு நீதி அப்படின்னுக்கா. அந்த நீதிமன்றங்களே இது போல தவறு, அதாவது 5-5-10 போல 5-5-1 கணக்கு போடுறது எப்படி சரியா இருக்க முடியும்? பொதுமக்கள் மத்தியில் இப்போ நீங்கள் ஒரு சட்டம் தெரிஞ்சவங்க, அரசியல் அனுபவம் உடையவர்கள், பல்வேறு உதாரணங்களுடன் பல்வேறு இந்த இந்திய அரசியல் வரலாற்றோடு குறிப்பிட்டு பார்க்குறீங்க. ஆனால் சராசரி மக்கள், தமிழ்நாட்டு மக்களில் ரொம்ப வெகுஜன பாமர மக்கள்கிட்ட என்ன பேச்சு இருக்குன்னா, கருணாநிதி ஜெயலலிதா, திமுக அதிமுக இவங்க ஸ்பெக்ட்ரமில் அடிச்சாங்க, இந்த அம்மா சொத்து குவிப்பில் அடிச்சிச்சு, அவங்களுக்கு இந்த கன்விட் ஆயிடுச்சு, நீதிமன்றத்தில் அக்யூஸ்டா இருக்கிறாங்க, இவங்க விடுதலை ஆயிட்டாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. 2 பேருமே அவங்க கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, 2 பேருமே மக்கள் பணத்தை ஏமாத்தி இருக்கிறாங்க, இப்படிங்கிற ஒரு பொதுவான சூழல் தான் இருக்கு. இந்த அம்மா மட்டும் கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்க, அவங்க அப்படியே இன்னும் உள்ள போகாம அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனநிலை தான் மக்கள் மத்தியில் இருக்கு. 2யும் ஊழல் விஷயத்துல ஒன்னா பாக்குற மனநிலை தான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க பாருங்க, நாம யாருக்கும் வக்காலத்து வாங்குறதுக்கு இல்லை. 2Gல அவர்கள் தவறிழைத்ததாக நீதிமன்றங்கள் அதுக்குண்டான ஆதாரங்களோடு அவர்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதை வந்து நம்ம எதிர்த்தான் வேணும். எனவே இவர்களை ஆதரித்து அவர்களை எதிர்க்கக்கூடிய நிலைமை கிடையாது. அது அவன் வழக்கு திரும்ப வழக்கு போயிட்டு இவங்க மாதிரி 18 வருஷம் அந்த வழக்கு அடிக்கல. எப்போ பார்த்தாலும் கனிமொழி பாட்டியெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க, ராஜா போயிட்டு தான் இருக்கிறாரு. அவங்க ஒன்றும் வீட்டில் சென்னையில் படுத்துக்கலையே, எனக்கு இடுப்பு வலி மேல் வலின்னு படுத்துக்கலையே, 18 ஆண்டு காலம் எழுத்தடிக்கலையே, என்ன இப்போ வந்து 2 வருஷம் கூட ஆகலை, 2 வருஷமாக சார்ஜ் ஷீட் போட்டாங்க, போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தில் அவர்கள் நேர்மையாக வழக்குகளை சந்திக்கிறார்கள். தீர்ப்புகள் வரட்டும், ஃபேஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணிட்டோம். இந்த வாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு சம்பவம்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? என்ன காரணம் அதற்கு? வைகோ அவர்களும் நானும் ஏறக்குறைய 30 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட நண்பர்கள். மாணவ பருவத்திலிருந்து எனக்கு அவரை நன்கு வந்து தெரியும். அவருடைய மிக நெருங்கிய உறவினர்கள் என்னுடைய நான் படித்த கல்லூரியில் எனக்கு என்னோட வகுப்பு மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே அவர் வந்து குருவிகுளம் ஒன்றிய சேர்மனாக இருந்தார். அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணி அமைப்பாளராக இருந்தார். அந்த காலத்திலிருந்தே வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு 1984 நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக நின்ற பொழுது அப்பொழுது அவர் தேர்தல் பணி செயலாளராக இருந்தார். எனவே அந்த காலத்திலிருந்து தெரியும். அதுக்கு பிறகு 84 ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வந்த பிறகு நாங்கள் பல்வேறு தளங்களில் பல்வேறு காலகட்டங்களில் ஒன்றாக நின்று பேசியிருக்கிறோம், குரல் கொடுத்திருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம்.
எனவே அரசியலில் பல நேரங்களில் எதிரெதிர் அணியிலே இருந்தாலும் கூட குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் எங்களுடைய குரல், எங்களுடைய உணர்வுகள், ஒற்றுமைகள் ரெண்டும் ஒன்றாக இருந்திருக்கிறது. எனவே இடைப்பட்ட காலத்தில் அவர் ஒரு லைன் எடுத்தார், நாங்கள் ஒரு லைன் எடுத்தோம். இது இருந்தாலும் கூட எங்களை முற்றாக பிரிச்சிடல. பேசிக்கொள்ள முடியாத அளவுக்கு எங்களிடத்தில் எந்த விதமான வேறுபாடுகளும் தோன்றியதே இல்லை. எந்த இடத்திலையும் அவர் என்னை பற்றியோ நான் அவரை பற்றியோ ஒரு மாற்று கருத்து சொல்றதுக்கு கூட நாங்கள் முனைந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. எனவே இருந்தாலும் கூட இப்பொழுது அவர் ஒரு தளத்தில் இருந்து குரல் கொடுத்து வருகிறார், நாங்கள் ஒரு தளத்தில் இருந்து பாடுபட்டு வருகிறோம். எதற்காக இன்னைக்கு அவரை சந்திச்சோம்னா, இவ்வளவு அமைப்புகள் இருந்த பிறகும் கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, புதிய தமிழகம் இருக்கிறது, அதே போல தமிழ் அமைப்புகள் பல இருக்கின்றன, 2 பெரிய அரசியல் கட்சிகள் இருக்குது, தேசிய கட்சிகள் இருக்குது. தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவ்வப்பொழுது நம்முடைய குரல் எழுகிறது, அதுக்கு பிறகு ஓய்ந்து விடுகிறது. அண்டை மாநிலத்தவர் என்ன செய்கிறார்கள்? தமிழர்கள் கொஞ்ச நேரம் கத்துவார்கள், பேசாமல் விட்டு விடுவார்கள் என்று அவர்களுடைய வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். உதாரணத்துக்கு பெரியார் பிரச்சனைகள் உச்சகட்டமாக இருந்த பொழுது கேரளத்து அரசாங்கம் அது அமைதி காத்தார்கள். இப்பொழுது தமிழர்கள் எந்த விதமான போராட்டம் நடத்துவதில்லை. அவர்கள் மீண்டும் இன்னொரு அணை கட்டுவதற்கு உண்டான ஆய்வை தொடங்கிவிட்டார்கள். காவிரி பிரச்சனை சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்த பொழுது கர்நாடகத்தில் அமைதி காத்தார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? மேகதாதுல அணையை கட்டுவதற்குண்டான வேலையை செய்கிறார்கள். என்ன 20 பேரை ஆந்திராவில் அப்படியே காக்கா குருவி போல சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய அமைப்புகள் இருந்தும் தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொண்டும் தமிழ் திராவிட இயக்கத்துக்கே ஒரு தாய் மண்ணாக இருந்தும் கூட ஒரு பெரிய எழுச்சி இல்லை. இதெல்லாம் எங்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு தாக்கத்தை உருவாக்கி, தமிழ் ஆர்வலர்கள், தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக உடைய அமைப்புகள் அரசியல் தேர்தல் களத்திலே, தேர்தல் நேரத்தில் வேறு எப்படி நிலைகள் எடுத்தாலும் கூட தமிழ் மக்களுக்காக எல்லைக்குள்ளும் எல்லையை தாண்டி விடக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை சந்திச்சேன். அந்த சந்திப்பு மிகவும் நல்ல முறையில் இருந்தது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது தமிழர் பிரச்சனைக்காக கட்சிகளை மறந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நோக்கமாக இருந்தாலுமே, இப்போ எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, இப்போ மாற்று கட்சியினர் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க திமுகவில் இருக்கிறாங்க, தேர்தல் சமயத்தில் இவங்க போய் எல்லா கட்சியிலும் ஒரு தேர்தல் கூட்டணிக்காக தான் சந்திக்கிறாங்க. ஈவிகேஸாக இருக்கட்டும், டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இப்போ தேர்தல் சமயத்தில் போய்கிட்டு அதிமுகவுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேர்ந்துவாங்க. இது கூட தமிழர் பிரச்சனைக்கான இவங்க தேர்தல் சமயத்தில் தான் அவங்க போய் ஒன்று சேர முடியுமா? அதுக்கு தான் திமுக தான் இது பின்னாடி இயக்குது. அது ஈவிகேஸாக இருந்தாலும் டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் திமுகவோட திட்டம் தான் இது. அதிமுக எதிராக எல்லாரும் ஒன்றா சேருங்க அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான அடிப்படை இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். மேகதாது பிரச்சனை வந்த பொழுது தமிழக சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில், ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அழைத்துக் கொண்டு பாரத பிரதமர் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு குரல், ஒருமித்த குரல் எழுந்தது சட்டமன்றத்திற்குள். உண்மையாக தமிழகத்தில் கூட அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் குரல் எழுப்பப்பட்டது. ரெண்டுமே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே அவரவருடைய திமுக தலைமையிலோ அல்லது மதிமுக தலைமையிலோ அல்லது புதிய தலைமையிலோ கூட்டணும் அப்படின்னு, கம்யூனிஸ்ட் தலைமையிலோ கூட்டணும்னு சொல்ல, எல்லாமே ஆளுங்கட்சியான அண்ணா திமுக நீங்க ஆட்சி எடுக்கிறீங்க, நீங்கள் லீடு பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தா இருந்தது. அதிமுக தன்னுடைய கடமையிலிருந்து தவறுச்சு. அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ் மக்களுடைய நலனை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் யாராவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது காப்பாற்றணும்ல, அங்க ஆபத்து கொண்டிருக்கிறது. மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சம் வந்திருக்கிறதே. இப்படிப்பட்ட சூழல் தான் விஜயகாந்த் ஒரே நாளில் கூட்டம் கூட்டினார். காலையில் வந்தாரு, கலைஞரை பார்த்தாரு, அதுக்கு பிறகு ஈவிகேஸ் பார்த்தாரு, எங்கிட்ட பேசினாரு. ஒரே நாள் அத்தனை கட்சிகள் எப்படி சேருது அப்படின்னா, விஜயகாந்த் தலைமை ஏற்றுக்கொண்டதுக்காக அர்த்தம் இல்ல, யாராவது ஒருத்தராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற அந்த துடிப்பும் அந்த ஏக்கமும் யாராவது ஒருத்தர் வந்தோடனே போனாங்க. இப்ப அவர் என்ன செஞ்சாரு? போனாரு, நேர இவர் மோடியை பார்த்தாரு, அதுக்கு பிறகு ஜேட்லியை பார்த்தாரு, அஜித் பார்த்தாரு, அதுக்கு பிறகு there is no further movement. என்னை பொறுத்தளவு நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு ஆளாகாமல், இதெல்லாம் ஏன் வருது? திடீர்னு ஒரு பிரச்சனை வர்ற போது தானே நம்ம அணுகிறோம். அப்படி இல்லாமல்
சாதாரணமாக நம்மளுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது ஆளுங்கட்சி கூட்டுதோ, யார் ஆளுங்கட்சி இன்னைக்கு அதிமுக நாளைக்கு வேற ஒரு கட்சி வரலாம். அப்ப நாளைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தவறளித்தாலும் கூட நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து நாம் வந்து தமிழ் மக்களுக்காக உள்ள கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நான் பொலிட்டிக்கலா அரசியலுக்கு அப்பாற்பட்டு பெரும்பாலான அமைப்புகளை ஒன்றிணைக்க வேணுங்கிறத நோக்கமே தவிர இது அதிமுக விட்டு போட்டு சேர்க்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அப்படி அந்த நோக்கத்தோடு நான் வந்து எனவே இதனால் தேர்தலுக்காக கூட்டணிக்காக சந்திப்பு என்று சொன்னால் அவர்கள் இந்த நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அதிமுக ஆதரவு கட்சிகளான சரத்குமார் போன்றவர்களையோ உங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தனி அரசு போன்றவர்களையோ நீங்க சந்திப்பீங்களா? எல்லா கட்சியும் எந்த கட்சியும் விடுறதாக இல்லை. இப்பொழுது முதல்ல கலைஞரை பார்த்தோம், ரெண்டாவது சுவாசன் அவர்களை பார்த்தோம். ஈவி கேஸு அன்னைக்கு வந்து அதுக்கு நாள் டெல்லியில் இருந்தார் பார்க்கல. ஆக்சுவலாக வைகோ அவர்களுக்கும் கூட கடந்த 10ஆம் தேதி மாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். ஈவினிங் சண்டே அன்னைக்கு 4:30 மணினா பிரஸ் எல்லாம் வரமாட்டாங்க. அது சந்திப்பே வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ்லாம் போயிருக்காங்க. மண்டே அன்னைக்கு ஜட்ஜ்மெண்டா போதனால நாங்கள் அன்னைக்கு மாற்றுது. ஸோ ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கூட விஜயகாந்த் தொடர்பு வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதனால இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலம் போக போக இந்த சந்திப்பில் நிச்சயமாக இது தேர்தல் கண்ணோட்டமோ அரசியல் நோக்கமோ இல்லை என்பதை நிச்சயமாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். உங்க நண்பர் திருமாவளவன் அவர்களையும் சந்திப்பீங்க. அதுக்காண்டி ஏன் ஒருத்தரை மட்டும் தனிமைப்படுத்தி பார்க்கணும்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், சமுதாய இயக்கங்கள், விவசாய சங்கங்கள் கூட சந்திப்பேன். அவர் திருமாவளவன் சொல்லும் போது இன்னொரு விஷயம், இப்போ அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வேணும், கூட்டணி ஆட்சி தான் உண்மையான ஜனநாயக முறை, அதனால அந்த தன்மைங்கிறது வேணும், அது மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, நடுவண் அரசுல இருக்கு. தமிழ்நாடு இங்க திராவிட இயக்க பாரம்பரியம், மாநில உணர்வு பேசின இங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கான அந்த அமைப்பே இல்லாம இருக்கு. கூட்டணி ஆட்சி தான் அந்த 2016 வேணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சமயத்தில் ஒரு கோரிக்கை விட்டுருந்தார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி ஒரு ஆட்சி அவர் உருவாக்கி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அவர் கூட்டணி ஆட்சி வாங்கன்னு பெரிய கட்சிகள்கிட்ட கேட்கிறாரு, உங்களை போன்ற சகோதர அமைப்புகள்கிட்ட கேட்கிறாரு, வாங்க ஒன்னா சேர்ந்து கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்திப்போம் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிடுறோம், அதில் பல பலகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல சாப்பாடு போட்டால் சந்தோஷம் தான். அதனால அது உருவாக்கி கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இன்னொன்று இப்போ வந்து அதிமுக அதுக்கப்புறம் அதிமுக அல்லாத கட்சிகள்னு ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டணி விஷயத்தை பொறுத்தளவு தேர்தல் கூட்டணியை பற்றியோ கூட்டணி ஆட்சியை பற்றியோ பேசுவதற்கு உண்டான நேரம் இதுவல்ல. தமிழ்நாட்டில் இப்போ 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, தமிழகத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய வலை பின்னப்படுகிறது. தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை மற்றவர்கள் பறித்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் வேறு எதை சிந்திப்பதும் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளை சிதறப்படுவதற்கு சமம். அதனால் அதில் வந்து நம்முடைய கவனம் போகக்கூடாதுங்கிறது என்னுடைய பேர். ரெண்டாவது, இந்த தேர்தல் கூட்டணிகள் இதெல்லாமே தேர்தல் நேரத்தில் பேசினால் மட்டும்தான் சரியாக இருக்க முடியும். இப்போ போய் கூட்டணி ஆட்சி எது பேசுவதுமே பிரதானமான பிரச்சனைகள் இருந்து மாறிப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை வச்சு விளக்கணும்? எல்லாருமே அதாவது நீதியை பயன்படுத்தி ஒரு நிவாரணம் தேடுவது என்பது வேறு. ஆனால் நீதியை முற்றாக வளைத்து ஒடித்து விட்டு அதிலிருந்து தப்பித்து வருவதுங்கிறது வேறு. அதுதான் பிரதான பிரச்சனை. இன்னைக்கு வந்து அதையே விட்டுட்டு அதைத்தான் பேசணும். அதுக்கு என்ன தீர்வு? தமிழ்நாட்டு மக்களை இதிலிருந்து எப்படி காப்பாற்றணும்? நாளைக்கு யார் வேண்டுமென்றாலும் எப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டும் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் இந்தியாவில் என்று சொன்னால், அதனால தீர்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை விட்டு மற்றதெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து இதுதான் வந்து இதுக்கு பேர் தான் என்னன்னா, பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் கொட்டைப்பாக்கு விலை என்ன என்று கேட்பது போல. இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு குமாரசாமி கொடுத்த தீர்ப்பால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கூடிய அவமானம், தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பின்னடைவு, ஜனநாயகம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது, நீதி காலிலே போட்டு விதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறதுங்கிறத பரப்புரை செய்யணும். அதுதான் முக்கியமான. இல்ல இப்ப இன்னொன்னு, இப்ப இந்த சமீபத்தில் ஒரு 10-15 நாட்களாக நடைபெற்ற விவாதம் உங்களுக்கே தெரியும். அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு தான் முதலமைச்சர் அதுக்கு தகுதி இருக்கு, முடிந்தால் ஸ்டாலின் அவர்களை என்னுடன் விவாதிக்க சொல்லுங்க, யாருக்கு தமிழ்நாட்டை ஆள தகுதி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு தகுதி பட்டியல் கொடுத்திருக்காரு. நான் டாக்டர் படித்தேன், தென்னார்காடு மாவட்டத்திலேயே முதலாக வந்திருந்தேன், இவ்வளவு பட்டங்கள் வாங்கியிருக்கேன், இத்தனை தலைவர்களை சந்தித்திருக்கிறேன். அந்த தகுதி பட்டியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேற்றுக்கு முந்தைய தினம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய மாநாடு ஒன்று நடைபெற்றது.
அந்த மாநாட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டவுட்டர்கள், வாசகங்களே அவர்கள் ஒரு காலத்திற்கும் அந்த பதவியை அடைய முடியாது என்பதற்கு சாட்சி. அந்த அளவுக்கு மிக மோசமான வாசகங்கள். அதாவது இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு இது வன்னியர் தேசம், எங்களோடு மோதுவதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் என்று அனைத்து சாதியும் பார்த்து சவால் விடக்கூடிய ஒரு ஜாதி வெறியர்கள், ஜாதியவாதிகளுக்கு இந்த தகுதி எப்படி வரும்? ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ இந்த தலைமுறைக்கும் இல்ல அடுத்த தலைமுறைக்கும் கூட அந்த வாய்ப்பு வரவே வராது. இன்க்ளூசிவா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் தனக்கான மக்கள் சிந்திக்க அவங்க ஒரு காலத்துக்கு வெற்றி பெற முடியாது. வன்னியர்களே அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் போயிடும். அதாவது வன்னியர்களை ஒரு படிக்கட்டாக வைத்து உலகம் முழுவதும் எல்லாருமே தாங்கள் பிறந்த சமுதாயத்தை ஒரு ஒரு படிக்கட்டாக வைத்து அல்லது ஒரு படிக்கல்லாக வைத்து தங்களுக்கு ஒரு பின்பலமாக வைத்துக்கொண்டு மற்ற சமுதாய மக்களுக்காக போரிட்ட வரலாறுகள் தான் உண்டு. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. வன்னியர்கள் ஒரு நிலத்தை மட்டுமே பேசிக்கொண்டு மற்றவர்களை எல்லாம் பயன்படுத்துவது என்ற ஒரு குறுகிய சிந்தனைக்கு வர்றாங்க. அதுவும் எப்படின்னா, நீ ஒரு மாதம் கூட ஆகல உங்களுடைய பொதுக்குழுவில் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்துவிட்டு இப்போ பட்டவர்த்தனமாக பச்சையாக வன்னியர் பெருமை, வன்னியருக்கு சவால் விடுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பேசுகின்ற பொழுது இந்த நாட்டில் பிரிவினைக்கு நீங்கள் வித்திடுகிறீர்கள். பிற சாதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற சமுதாய மக்களை நீங்கள் துச்சமாக மதிக்கிறீர்கள். மனிதநேயம் உங்களிடத்திலே கிடையாது, ஜனநாயக உணர்வு உங்களிடத்திலே கிடையாது. உங்களை எப்படி நீங்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? டாக்டர், இப்போ நீங்கள் இப்போதான் சாதி பெருமை, ஒரு குறிப்பிட்ட சாதி பெருமையை பேசுறவங்க எப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான பிரதிநிதியா இருக்கு? பெருமை பேசுறவங்க கூட தப்பு இல்லைங்க. மற்றவங்களை சிறுமைப்படுத்துவதும் அவங்களுக்கு யார் சவால் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யார் சவால் விடுறாங்க? இந்த மாதிரி பட்டவர்த்தனமாக ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டுக்கொண்டு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினுடைய பெருமை, ஒரு ஜாதியினுடைய ஆதிக்கத்தை மட்டும் பேசக்கூடியவங்க எப்படி மற்ற ஜாதிகளை அரவணைச்சு போக முடியும்? அவங்க நம்பி எப்படி வருவாங்க மற்றவங்க? இல்லை, இப்படி சொல்லும்போது நீங்கள் இப்போ இந்த கௌரவ கொலைகள் பற்றிலாம் பேசும்போது பலர் என்ன கேட்குறாங்க, இப்போ தலித் மூவ்மெண்ட்டுகள் டாக்டர் கிருஷ்ணசாமிலாம் கௌரவ கொலைகள் குறித்து பேசுகிறாங்க. ஆனால் கௌரவ கொலைகளில் அவங்க எப்பயும் ஒரு தலித் பிரச்சனையோட பார்க்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. கௌரவ கொலைகள் இப்போ ஒரு கலர் சமூகத்தை சேர்ந்தவங்க வேற பிள்ளைமார் சமூகத்தை பண்ணால் கூட அந்த பொண்ணை அவங்க கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்க தலித்துகளை கல்யாணம் பண்ணால் மட்டும் தான் கொலைன்னு சொல்கிறாங்க. இப்போ தலித்துகள் மத்தியிலேயே அவங்களுக்குள்ள 3 பிரிவுகள் மத்தியிலேயே பிரச்சனை வரும்போது அவங்க என்ன ஏற்றுக்கிறாங்களா? அவங்க பல்லர்கள் பறையர்கள் மத்தியில் திரும்ப நடக்கும்போது அவங்க என்ன ஏற்றுக்கிறாங்களா? அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. இதே மாதிரியான பிரச்சனை தான் இடைநிலை சாதிகள்கிட்டே இருக்கு. ஆனால் கௌரவ கொலைகளை இவங்க ஏதோ தலித் இஷ்யூ மாதிரி கொண்டு போறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. அதுதான் தவறு. நான் பலமுறை தெளிவுபடுத்துகிறேன். நான் பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது இந்த கௌரவ கொலைகளில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை காட்டிலும் பிற சமுதாயத்தை சார்ந்த பெண்மணிகள் தான். ஆமா, அவங்க பொண்ணை தான் கொலை பண்றாங்க. அவங்களுடைய பிள்ளைகள், அதாவது பெற்ற பிள்ளையை தாயும் தகப்பனும் அல்லது கூட உடன் பிறந்த சகோதரர்களை கொல்லுகிறார்கள், தூக்கிலிட்டு கொள்றாங்க, அல்லது மண்ணெண்ணெய் அதை பெட்ரோல் ஊற்றி கொள்றாங்க. அது மட்டுமல்ல, அடியாளை வச்சும் கூட கொள்றாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இதை நாங்கள் ஒரு மனிதநேயத்தினுடைய அடிப்படையில், மனித உரிமை அடிப்படையில் தான் பார்க்கிறோம், தவிர ஜாதியினுடைய அடிப்படையில் பார்க்க. கௌரவ கொலை என்பதை இட் இஸ் அட்டர் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சாதி மறிப்பு, அதாவது ஜாதியை வெறுத்து ஜாதியை மறுத்து வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது. ஒரு பெண் உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனையா தான் அதை நான் பார்க்கிறேன். இந்த பெண்ணுக்கு தான் யாரோடு வாழ வேண்டும் என்ற உரிமையை தீர்மானிக்கக்கூடியது அப்பாவும் அம்மாவே, அண்ணன் தம்பி, அவங்களை விட மீறி உற்றார் உறவினர், இப்படி தீர்மானிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை நிலவுகிறது. எனவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் பார்க்கிறோமே தவிர இதை ஒரு ஜாதிய பிரச்சனையா நாங்கள் பார்க்கல. சரி, அமாங் த தலித் ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடிய பள்ளர் பறையர் அருந்ததியர், இப்போ பள்ளர்கள் பறையர் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறதோ பறையர்கள் அருந்ததி வீடு சம்மந்தம் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் வரும்போது அந்த வீட்லேயும் வெறுப்பு வருது, எதிர்ப்புகள் வருது, சண்டை வரதானே செய்யுது. நீ எப்படி பள்ளர்கள் வீட்டில் எப்படி பறையர் வீட்டில் நீ திருமணம் பண்ணான்னு சொல்லி சண்டைகள் வரதானே செய்யுது. அண்மை ஒரு வருடத்தில் 105 படுகொலைகள் நடந்திருக்குது. அந்த 105ம் கௌரவ கொலைகள், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். 105ல் ஒரு கொலைகள் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் உட்பிரிவுகளுக்குள் திருமணம் செய்து கொண்டவர்கள் கொலை செய்யப்படவில்லை. ஒரு சம்பவம் கூட கிடையாது. எப்பொழுதுமே இப்போ இந்திய சமுதாயம் ஒரு ஃபியூடல் சொசைட்டி, இன்னும் ஒரு ஜனநாயக
முழுமையாக ஜனநாயகப்படுத்தப்பட்ட சமுதாயமாக மாறல, இன்னும் நிலவுடமை சமுதாயமாக இருக்குது. இதில் இதே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்னா அமெரிக்காவோ இங்கிலாண்டோ பிரான்ஸோ வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் 15-16 வயசு தாண்டோன்னா அவங்க வீட்டில் போயிடுவாங்க. 18 வயசு மேரேஜ் பண்ணோன்னே அவங்க பாட்டில் போயிடுவாங்க. அப்பா அம்மா எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய விருப்பத்தில் இது பண்ணுவாங்க. இங்கே இன்னும் வந்து கூட்டு குடும்பங்கள், அப்பா அம்மாவனுடைய கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பெண் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா திருமணம் செய்து கொண்டால் 1 மாதம் 2 மாதம் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கு பிறகு முதல்ல தாய் போவாங்க, அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. இதுதான் நடைமுறை. இந்த மாதிரி இங்கே இதுக்குள்ள வேணா அந்த மாதிரி சில வெறுப்புகள், சில அந்த நம்ம மீறி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுலேருந்து 1 மாதம் 2 மாதம் பேசாமல் இருக்கலாமே தவிர அவர்களை தீட்டு கொடுத்தக்கூடிய கொடுமைகள் வந்து அந்த அளவுக்கு மனித உரிமை மீறல்கள் இங்கு உள்பிரிவில் கிடையாது. அங்கே வந்து இங்கே பிரிக்கிறதும் கிடையாது. ஒரு தேவர் சமுதாயத்தை ஒரு பெண்ணு தேவேந்திரோட சமுதாயமோ இல்லை ஆதிராவிடரோ அல்லது வன்னியர் சமுதாயத்தை பெண் ஆதிராவிடரையோ அல்லது அருந்ததி கவுண்டர் சமுதாயத்தை பெண்களுக்கு திருமணம் செய்தால் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதிக்கு போனாலும், இந்தியாவுடைய எந்த பகுதிக்கு போனாலும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் காத்திருந்தாது அவர்களை பிரித்து அவர்களை சின்னாபின்னமாக்கி அவருடைய வாழ்க்கையே நாசமாக்குறது தான் குறிக்கோளாக வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னுடைய பெற்ற பிள்ளையை காட்டிலும் தன்னுடைய ஜாதிக்கு அவர் தான் முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் ஜாதி வரி இருக்கிறத தவிர இது போன்ற ஜாதி வரி ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் 1% கிடையாது. எனவே அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது. பிற்பட்ட ஜாதிகள் மத்தியில் முக்குலத்தோரோ இல்லை கொங்கு வேளாளரோ அல்லது வன்னியரோ அது பிற சாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய எந்த ஜாதி வரியை இதையோடு ஒப்பிட முடியாது. எனவே அதுபோன்ற ஜாதி வரிகள் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானவைகள், மனித உரிமைக்கு மாறானது. தமிழ் மொழி, தமிழ் இனம் என்ற அடிப்படையில் அந்த உணர்வுக்கும் கூட அது எதிரானங்கிறதுனால தான் நாங்கள் அதை கடுமையாக இருக்கிறோம். புரியுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இடைநிலை சமூகங்கள் சில சமூகங்களாக வந்து தன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஆளாகவும் அந்த சாதியை வந்து மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களை போன்ற தலித் மூவ்மெண்ட்டுகள், பெரியாரிஸ்டுகள், இடதுசாரிகள், அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி ஒழிப்பை தான் நாங்கள் அரசியலாக கொள்கிறோம்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படி பிரச்சாரம் செய்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ திருமாவளவன் அவர்களோ கூட தலித் தலைவர்களாக கூட இன்னும் முழுமையாக வரமாட்டேங்கிறாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க தெற்க உள்ள தேவேந்திர குல வேளாளர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, இவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதி திராவிடருடைய பிரதிநிதித்துவக்கூடிய தலைவர் திருமாவளவன். இந்த பேர் தானே வருது. சாதியை ஒழிக்கணும்னு சொல்ற உங்களுக்கு இன்னும் அந்த சமூக மக்கள் தானே இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த தலித் மக்கள் கூட இல்லையே. தேவேந்திர குல தலைவர் கிருஷ்ணசாமி ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படிங்கிற அடையாளம் தானே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அல்ல மாறி போய் ஒட்டுமொத்த தலித் மக்களையும் நீங்க வென்றெடுக்கிறதுல என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கு, உங்க மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் முழுமையாக அறிமுகமான ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஜெயன்ஸ், ஒரு மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய அறிவாளி, போராளி. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு இணையான அறிவாளிகளே இல்லை என்று கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தவர். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆனால் ஒரு முக்கியமான யதார்த்தத்தை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும். அவர் பின்னாடியே அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் தான் பாடுபட்டார். ஆனா மகர் மட்டும்தான் அவங்க பின்னாடி ரேலியானார். அதற்காக அம்பேத்கர் அவர்களை குறுக்கி ஒடுக்கி பார்க்கக்கூடாது. அவர் புத்த மதத்துக்கு மாறும்போது மகர் மட்டும்தான் மாறினாங்க. தமிழ்நாட்டுக்குரிய ஆதிராவிடர்கள், தமிழ்நாட்டுக்குரிய தேவேந்திர குலவேளாளர்கள், தமிழ்நாடு அத்தனை பேரும் போனாங்களா? போகல. உத்தரப்பிரதேசத்துக்கு போனாங்களா? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய போகல. ஸோ இது வந்து இந்தியாவினுடைய சமூக செட்டப் ஆச்சுங்களா. ஆனால் லீடர்ஸ் எப்படி இருக்கிறாங்க முக்கியம். அம்பேத்கர் மகர் மட்டும்தான் வந்தார்னா மகருக்காக மட்டும் அவர் ஒரு நாளும் பேசுனது கிடையாது. மகர்களை போர் வீரர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த மகருடைய சக்தியை பயன்படுத்தி அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான பிரதிநிதியாகத்தான் விளங்கினார். இப்பொழுது நான் என்னுடைய தளம் தேவேந்திர வேளாளராக இருந்தாலும் கூட நான் ஒரு காலத்திலும் என்னுடைய பணியை தேவேந்திர வேளாளருக்காக மட்டும் ஒடுக்கி கொண்டது கிடையாது. அதை தாண்டி அனைத்து தமிழ் மக்களுக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா தலித்தும் திருமாவளவனும் அதை தான் சொல்றாரு. ஆனா நடைமுறையில ஏற்றுக்கொள்பவர்களா யார் இருக்கிறாங்க அப்படிங்கல அதான் சொல்றேன். அதாவது தளங்களை விரிவுபடுத்த முடியல, கொண்டு வர முடியல அப்படிங்கிறது யதார்த்தமா ஒரு சில தடைகள் இருக்கு. ஆனால்
அரசியலை வந்து நாங்க அதுக்குள்ளே மட்டும் ஒடுக்கிக்கல, அனைத்து மக்களுக்கான அரசியலை தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு சொல்ல என்னுடைய பலமுறை நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய வேகமான அரசியல் துவக்கமே மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது 1977 விழுப்புரத்தில் 12 பேர் ஆதிராவிடர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னியர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த படுகொலையை கண்டித்து சுவரொட்டிகள் ஒட்டியதற்காகவும் துண்டு பிரசுரம் செய்ததற்காகத்தான் நான் 6 மாதம் சிறையிலே இருந்தேன். அதே போல 1981 ஆண்டு நான் பயின்ற பள்ளி பூளவாடி என்ற இடத்தில் அருந்ததியர் மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டதற்காக நானும் குடும்பத்தாரும் கடுமையாக தாக்கப்பட்டோம். எனவே என்னுடைய தளம் என்பது தேவேந்திரோட வேளாளராக இருந்தாலும் கூட அரசியலில் வந்து அதை ஒரு பகுதி மக்களுக்காக ஒடுக்கி கொண்டது கிடையாது. ஏன் இப்பொழுது சட்டமன்ற 2011 சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அதிமுகவுடைய கூட்டணியில் தான் வெற்றி பெற்று வந்தோம். ஆனால் 3 தமிழர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி குறிப்பிட்ட பிறகு 3 பேருக்கு தூக்கு உறுதி என்று சொன்ன பிறகு ஒரு கட்சியும் கூட ஆதரவு கொடுக்கல. தேமுதிக கையெழுத்து போட மாட்டேங்கிட்டாங்க, மற்ற பல கட்சிகளும் அதுக்கு ஆதரவு கொடுக்கல. தன்னந்தனியாக 4 நாட்கள் வெளிநடப்பு செய்து அந்த 3 பேருடைய தூக்கு தண்டனையை நிறுத்தி வச்சோம். அதுக்கு பிறகுதான் ஜெயலலிதா வந்து தீர்மானத்துக்கு வந்தாங்க, தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க. சோ ஒரு தனிநபராக நின்று தமிழ் உணர்வோடு தமிழ் அவர்கள் எந்த சாந்தனோ பேரறிவாளனோ முருகனோ 3 பேரும் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. எனவே ஜாதிக்கு அப்பாற்பட்டு மொழி ரீதியாக இன ரீதியாக கடல் கடந்து இருந்த அந்த அவர்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்காக கூட நாம குரல் கொடுத்தோம். ஸோ அதனால நாங்கள் வந்து எங்களுடைய அரசியலை தளத்திலே வந்து எங்களுக்கு வந்து ஆதரவாக பெரிய அளவுக்கு அறிஞர்கள் மத்தியிலேயோ ஆதிராவிடர் மத்தியிலேயோ இன்னும் கொண்டு வர முடியலாட்டும் கூட தேவேந்திர மக்களுடைய பிரச்சனைகளுக்காக என்னதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிறோமோ அதே போல அனைத்திற்கு நான் 1996 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக கிராமங்களில் வந்து இரட்டை டம்ளர்கள் வைக்கப்பட்டது. அது தென் தமிழகத்தில் குறைவு, மேற்கு தமிழகத்திலும் வடக்கு தமிழகத்திலும் அதிகமாக இருந்தது. அதனால ஒரு பகுதிக்கு நான் போராடலையே. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சோமனூர் பகுதியில் ஏறக்குறைய 2 நாள் தொடர்ச்சியாக என்னுடைய தலைமையில் முழுமையாக போனோம். வேலாயுதம் பாளையம் கோயிலுக்கு நானே கூட்டிட்டு போனேன். போற போது 2000க்கு மேற்பட்ட கொங்கு வேளாளர் பெண்கள் வந்து மிளகாப்பொடி வச்சிருந்தாங்க, அருந்தில் அழிச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஊரா டீ கடையில் ரெட்டர் மரம் வச்சிருந்தா உடைக்க போனோம், உடைச்சோம். ஸோ அதனால வந்து சமுதாய பணியை வந்து ஒரு பகுதியிலே மட்டும் பண்ணல, அதே போல வடக்கு பகுதியிலும் எத்தனையோ பகுதிகள் நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து அந்த 3 சமூக மத்தியிலும் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறணும், முற்போக்கா இருக்கணும் தான் பிரச்சாரம் செய்றீங்க. அதாவது உங்க மக்கள் அந்த கருத்தை ஏத்துக்கிறாங்களா? நீங்க முற்போக்கா இருக்கீங்க. நாம வந்து இதுல திருமணம் பண்ண அதுல திருமணம் பண்ணு நம்ம வந்து யாரையுமே உங்களுக்கு கீழே இருக்க சமூகத்தை சேர்ந்தவங்க பண்ணும்போது நீங்க எதிர்க்காதீங்கன்னு சொல்றீங்களா? கீழே மேல அப்படின்னா மேல இருக்கிறது சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலம் ஹரியானா. அங்கே 100 திருமணம் நடக்குதுன்னா 27 திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள். கேரளாவில் 20. தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் 10% மேல. இங்கதான் பெரியார் மண்ணு, இங்கதான் முற்போக்கு. அங்க இடைநிலை சாதிக்கும் தாழ்த்தப்படும் நடக்குதா இல்ல பிராமின்ஸ்க்கும் தலித்துக்கும் நடக்குதா? ஹரியானா மறுப்பு திருமணங்களே அது எதுனால்தான் சரி, அது எதுனால்தான் சரி. இடைநிலை சாதிகள் நான் அப்படி சொல்ல, அது எப்படி நடந்தாலும் சரி. சாதி மறுப்பு திருமணம் வருகிறது நான் வந்து இதுதான் சொல்ல வரல. முதல்ல நீங்க எது நடந்தாலும் அதை வந்து முதல்ல வர சாதி மறுப்பு சொன்னாலே எதை மறுத்தாலும் அதை ஏற்றுக்கணும். அப்புறம் தான் மேல இருந்து கீழே வரலாம், கீழே இருந்து மேல வர போறலாம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நடக்கல. ஆனால் இதைத்தான் நீங்க முதல்ல வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதுதான் ப்ரொமோட் பண்ணல. நான் போய் ஒரு இளைஞர் ஒரு பெண்ணையும் பார்த்து நீ 2 லவ் பண்ணிக்கன்னு நாங்கள் சொல்றதில்லை. யதார்த்தமாக 1% கூட சாதி மறுப்பு திருமணங்கள் தமிழகத்தில் நடக்கவில்லை. அதில் எது நடந்தாலும் யார் யாரை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் இருந்தாலும் வாழ்த்துறோம். அதுதான். அதனால வந்து இதுல எந்த ஜாதியை ஆதரிப்பது எந்த ஜாதியை எதிர்ப்புங்கிறது நமக்கு அந்த வரையறைக்குள்ள வரதே இல்லை. அதனால இது பிராமின் கீழக்கிரம பண்ணாலும் சரி, கீழக்கிற மேல பண்ணாலும் இடஜாதிகள் பண்ணாலும் சரி, மொத்தமா சாதியை மறுத்தாலே அது ஒரு முற்போக்கு என்ற அடிப்படையில் அது வரவேற்கும். கண்டிப்பா. திருமாவளவன் அவர்கள்ட்டையும் இதே கேள்வி கேட்டேன்.
பொதுவாக தலித் மூமெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து ஊடகங்களில் ஒரு விஷயம் வரும் தேர்தல் சமயத்தில், இவங்களை சேர்த்தா இந்த சமூகம் ஓட்டு கிடைக்காது, இப்போ திருமாவளவனை சேர்த்தா அங்கிட்டு வட தமிழகத்தில் ஒரு இடைநிலை சாதிய வாக்கு கிடைக்காது, இங்கே புதிய தமிழகத்தை சேர்த்தா இங்கே தென் தமிழகத்தில் ஒரு இது, ஸோ நெகட்டிவ் ஓட்டு வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இப்போ பாமகவுக்கும் அந்த பேச்சு வருது. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? அது வந்து முழுக்க முழுக்க தவறானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. எல்லா நேரத்திலும் ஜாதி வெறியோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதியே வந்து முழுக்க தலித்துகளுக்கு எதிராக ஓட்டு போடுவோம்னு சொல்ல முடியாது. இப்பொழுது 2011 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்தோம். எல்லா ஜாதியிலும் தான் ஓட்டு வந்தது. ஆனால் நான் எப்படி தலித்துகளை காட்டிலும் மற்ற சமுதாயங்களில் சில ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களில் எதிர்பார்த்த பெர்சன்டேஜ் வரலைங்கிறது யதார்த்தம். இப்போது நாடார் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அளவுக்கு, இப்போ பிள்ளைமார் சமுதாயத்திலிருந்து வந்த அளவுக்கு, அல்லது யாதவ சமுதாயத்திலிருந்து வந்த அளவுக்கு முக்குளத்திலிருந்து வந்திருக்குமானா சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக வரவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 2001 அசம்பிளியில் திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் பண்ண நேரம். அப்போ அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக் உட்பட 9 கட்சிகள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிட்டு ஆளுங்கட்சிக்கு முதலாவே ஆளுங்கட்சின்னு சொன்னாலே 5 வருஷம் ஆட்சியில் இருந்த உடனே அப்போ அதுக்கு எதிராகவே ஒரு சிந்தனை டெவலப் ஆகுது. இதில் 9 கட்சி கூட்டணியை போட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் எங்களை தான் டார்கெட் பண்ணாங்க. அது ஜெயலலிதா பண்ண தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விச பிரச்சாரம். ஜெயலலிதா விதைச்ச விதைதான் தவிர தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அப்படி அந்த எண்ணம் வந்து இல்லை. ஜெயலலிதா வந்து 2001 அந்த விசையை விதைச்சார் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக. அந்த தான் பிறந்த அந்த அந்த எண்ணத்தை கொஞ்சம் கூட மாற்றிக்காம அவர் வந்து நாங்கள் வந்து கலைஞருடைய இந்த பாக்கெட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் நானும் 2 பேர் இருக்கிற மாதிரி போட்டு காட்டுனதெல்லாம் வந்து ஜாதி கட்சிகளோடு கூட்டணி என்று ஒரு தீய பிரச்சாரத்தை விளைவுதான் தொடருதுங்கிறீங்களா? அதனுடைய இம்பாக்ட் 2001 இருந்தது. 2004 வந்து வெற்றி பெறலையா அவங்க? அதெல்லாம் வெற்றி பெறாங்க. 2009 வந்து மாற்றங்கள் வந்ததில்ல. 2011 வந்து அதிமுக கூட்டணி சேர்த்தோம் அப்படின்னா வந்து தோற்றுக்கணும்ல. அப்படின்னு சொன்னா 2011 அதிமுக கூட நான் கூட்டணி சேர்ந்த போது அப்போ நான் அதிமுக தோற்றுக்கணும்ல. நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம், ஆளுங்கட்சியும் தோற்றது, நாங்களும் தோற்றோம். ஆனா குற்றச்சாட்டை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இவங்களை சேர்த்ததுனால அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிரச்சாரத்தை அந்த அம்மாவே துவக்கி அந்த அம்மாவே அதுக்கு ஒரு முடிவு பண்ணுச்சு. அப்ப அந்த அம்மா தான் கூப்பிட்டது எங்களையே. அப்படி இருந்திருந்தால் எங்களை 2011 கூப்பிட்டு வாய்ப்பு இல்லை. 10 ஆண்டு காலம் கழிச்சு எப்படி எங்களை கூப்பிட்டு முடியும்? அதே திருமாவளவன் அப்படின்னா வந்து 2006 எப்படி திருமாவளவன் கூப்பிட்டது? நான் 2011 போனேன். தலித்துகளுக்கு வந்து சேர்த்தா மற்ற கம்யூனிட்டி ஓட்டு போடணும். 2006 திருமாவளவன் வச்சக்கூடாதுல்ல. இப்போ திமுக, அதாவது திமுக அதிமுக பலம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ திமுக தலைவர் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தன்னுடைய அணியில் சேர்க்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ அதிமுக வந்து இத்தனை கட்சிகளை எதிர்க்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த எண்ணிக்கையில் இன்னும் இருக்கிறாங்களா? அதிமுக எண்ணிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக அரசு அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது எல்லாமே இந்த உலகமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதாகத்தான் அவங்களுக்கு எண்ணமே இருக்கும். அப்படித்தான் எல்லாத்துக்கும் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் அப்படி வடிகட்டி தான் வரும். 2011 திமுகவுக்கும் கூட அப்படித்தான் உளவுத்துறை அறிக்கை கொடுத்தது. காலையில் ஓட்டு எண்ணிக்கை துவங்குகின்ற வரையிலும் திமுக தான் வெற்றி பெறுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அதே போல இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கலாம். 4 வருடங்கள் மக்கள் வந்து 5 வருடங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு 5 வருடம் 1 வருஷம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு உளவுத்துறை அவங்களுக்கு வந்து நாம தனியாக ஜெயிச்சிடலாம். 2014 எப்படி 144 தடை உத்தரவு போட்டு பணம் கொடுத்தோமோ அதே போல பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாம்
நம்மளுக்கு செல்வாக்கு கூடிற்று. பணம் கொடுத்தாங்க குற்றச்சாட்டு திமுக மீது வந்தது. இல்லை, இதை சொல்கிறேன். அதாவது அங்கே ஒரு இடைத்தேர்தலுக்கு கொடுத்ததுக்கும் பொது தேர்தலுக்கும் இது 140 தடை உத்தரவை பிறப்பித்து கொண்டு கொடுத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி எண்ணங்கள் அவங்க மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து விட்டால் எத்தனை ஆயிரத்தை கொடுத்தாலும் மக்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு எதிர்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த தீர்ப்புக்கு முன்னாடி கூட ஒருவேளை தண்டிக்கப்பட்ட நிலையில் கூட சில அனுதாபங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தீர்ப்பையே திருத்தி வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்த பிறகு இப்பொழுது அது சாதாரணமாக தாக்கம் இல்லை. தமிழ்நாட்டில் பாமர மகன் முதல் என்ன பேசுகிறாங்கன்னா, அப்போ பணக்காரர் நினச்சா, வசதிப்பட்டவங்க நினச்சா, அதிகாரத்தில் இருக்கிற நினச்சா எது எப்படி வேணாலும் எழுதி வாங்கிக்கலாமா அப்படிங்கிற டாக் கிராமங்கள் மூளை முடக்கலாம் சாதாரணமாக பேசக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இப்போ அவர் தனித்து நின்றாலும் அல்லது வேறு யாராவது சேர்த்து எது நின்றாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிக்க முடியாது. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்றைய சமீப அரசியல் நிகழ்வுகள், உங்களுடைய வரலாற்று, உங்கள் கட்சியினுடைய வரலாற்று பார்வை, என்ன செய்ய போகிறீங்க, என்ன மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறீங்க, மக்களுடைய மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது குறித்து ரொம்ப விரிவாகவே நம்மளுடைய நேர்முகம் நிகழ்ச்சியில் பேசுனீங்க. அதுக்காக டாக்டர் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.